டே ஏர்லி மார்னிங் ஒரு 5:45ங்கிறப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு வெளியில வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருந்தேன். சின்ன வயசுலேருந்தே அம்மா மார்கழி மாதம்லாம் வாசல் தெளிச்சு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி எங்களை பழக்கினனால, கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த மந்த்து வாசல் தெளிச்சு கோலம் போடணும் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டீ வைக்கிறதுக்காக பால் காய வச்சுட்டு இருந்தேன். காயெல்லாம் இருந்துச்சு. சரி இன்றைக்கி சாம்பார் தான் வைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கெஸ்ட்டில் வந்து பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் அம்மாவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. சரி இன்றைக்கி சாம்பாரே வச்சிடலாம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் எப்போ பருப்பு வந்துட்டு வேக போடும்போதும் கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் பருப்பு களைஞ்சி போட்டு விளக்கெண்ணெய், மஞ்சத்தூளுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் கூட போடலாம். அதுவே நான் வந்துட்டு பருப்பு கடையும் போது யூஸ் ஆகிக்கும். ஆனால் தக்காளி அன்றைக்கி நான் போடவே மறந்துட்டேன். அப்புறம் அம்மா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து டீ போட்டாச்சுங்க. நானும் டீ குடிச்சிட்டு நானும் தலைக்கு வந்து ஆயிலெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் வந்து அம்மா பார்த்துட்டாங்க. நானும் ரெடி ஆகிட்டு வந்து அவருக்கு வந்து கிளம்பிட்டேன். சாம்பார், காய், ரசம்ங்க அன்றைக்கி.